ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது கிங்ஸ் அவதார் ஸ்பெஷல் எபிசோட் 1 ரிவ்யூ பத்தா வரும். இந்த சீரிஸ் ஒரு ஸ்பெஷல் சீரிஸா இருந்தாலுமே இதுல வர ஃபைட் சீன்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். நான் எப்பயும் போல சொல்றேன். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல க்ளோரி கேம் கட்டுறாங்க. அதுல ஏசியா அவரோட மெம்பர்ஸும் அங்க இருக்க ஒரு இடன் பாஸ் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. வழக்கம் போல ஏசியா அங்க இருக்க இடன் பாஸ் ஈஸியாவே அடிச்சிட்டான். இப்ப ஏசி ஈபான் கிட்ட வந்துட்டு நீ இப்போ ஒரு மூவ் பண்ணி ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு, முன்னவிட இப்ப நீ ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்ட, உனக்குள்ள நிறைய திறமை இருக்கு, நீனும் கஷ்டப்படனா அந்த திறமையை வெளிக்கொண்டு வரலாம். சரி தீர்த்தோட முடிச்சு சொல்லிட்டு அவனும் வெளியே வரான். அவனும் டயர்டா உட்காந்துட்டு இருக்க பின்னாடி பாஸ் அடிச்சிட்டு என்ன போதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறாங்க. ஏசியும் இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்க, பாசும் உன்னை நான் அங்கேயே சும்மா விட்டு போக மாட்டேன், ரெண்டு பேருமே இப்ப என் கூட ஒரு ட்ரிப்புக்கு வரீங்க. ஏசியும் என்னது ஒரு ட்ரிப்பா? இப்ப ஈஃபானும் லார்க் அதாச்சும் ஏசியஸ் வந்து நினைச்சிட்டு இருக்கான். பின்னாடி பார்த்தா அவனோட டீம்மேட்ஸ்லாம் இந்த வருஷம் அந்த டீம்மேட்டே போயிடுன்னு பயமா இருக்கு. இன்னொருத்தனும் அட ஈஃபானே இருக்கான், உனக்கு என்னப்பா சொல்லிட்டு அவனை கலாச்சிட்டு இருக்காங்க. பாசும் க்ளோரியோட ஆல் ஸ்டார் காம்படிஷனுக்கு போறோன்றாங்க. இது கேட்டு டாங்கோ என்னன்னு கேட்க, பாசு ஆல் ஸ்டார் காம்படிஷன் இங்க பாரு, என்கிட்ட 3 டிக்கெட் இருக்கு, இந்த டிக்கெட் கிடைக்கிறதுக்கு பட்டப்பாடு எனக்கு தானே தெரியும், நம்ம நாளைக்கு கிளம்புறோம். இப்ப வெளியே பார்த்தா இந்த ஆல் ஸ்டார் காம்படிஷன் ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடிட்டு இருக்காங்க. நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆல் ஸ்டார் காம்படிஷன்ல முதல் முறையா லெஜெண்டரி பிளேயர் ஏசி கலந்துக்க மாட்டாரு அப்படின்றாங்க. இத சூமச்சாங்க பாத்துட்டு இருக்கா. இப்போ அந்த ஆல் ஸ்டார் காம்படிஷன் நடக்கிற ஸ்டேடியம் காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு மக்கள் ஆவலா வந்துட்டு இருக்காங்க. அதே இடத்துக்கு பாஸ் ஏசியை கூட்டு வந்திருக்கா. இப்ப அந்த ஆல் ஸ்டார் காம்படிஷனை கவுண்டன் குத்த ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா அந்த ஸ்டேஜ்ல முதல் முறையா ஹாலோகிராம் வச்சு காட்டிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டேஜ்ல ஹாலோகிராம் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கிளாஸுக்கான கேரக்டர் காட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்த மக்கள் ரொம்ப ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு இப்ப இருக்க எக்ஸலண்டரோட கேப்டன் ஷன்ஷாங் வரான். அவனை பார்த்துட்டு அட அது என்னோட கேரக்டர் ஒன்னாட்டம் லிஃப்ட் தானே சொல்லிட்டு திமிரா பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஸ்டேஜ்ல ஒன்னாட்டம் லிஃப்டோட கேரக்டர் காட்டுறாங்க. ஆனா இதை பார்த்த மக்கள் ஒன்னாட்டம் லிஃப்ட் சொல்லிட்டு சேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்தவனே ஏசிக்கு அவனோட பழைய ஞாபகம் தான் வந்துட்டு இருக்கு. ஏசியும் இப்ப வரைக்கும் என்ன நடந்துங்க நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு அந்த காம்படிஷன் ஆரம்பிக்குது. அங்க ஒரு ஹோஸ்ட் வந்துட்டு, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், க்ளோரியோட 6வது ஆல் ஸ்டார் காம்படிஷனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நீங்க நிறைய பேர் இந்த ஹோலோகிராம பாத்திருப்பீங்க. இந்த ஹோலோகிராம் வச்சுதான் இன்னைக்கான மேட்சே நடக்க போகுது. இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல 7 ரூக்கீஸ் வர போறாங்க. இந்த இடத்துல ரூக்கீஸ் சொல்றது புதுசா சேர்ந்த பிளேயர்ஸ் சொல்லுவாங்க. சரி எப்பயும் போல நம்ம ரூல்ஸ் பார்ப்போம். இங்க வர புது பிளேயர் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன நான் ரூக்கி பிளேயரை சேலஞ்ச் பண்ணலாம். அந்த சேலஞ்ச் ஒரு 1 vs 1 மேட்சா இருக்கும். அது மட்டும் கிடையாது, எந்த ஒரு புது பிளேயர் சேலஞ்ச் பண்ணாலும் அந்த சேலஞ்சை கொடுத்த பிளேயர் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. இது கேட்டாங்க அப்படி ஒரு ரூல் இருக்கான்னு கேட்க, பாசும் ஆமா இந்த டோர்னமெண்ட்ல எத்தனை பேர் உனக்கு சேலஞ்ச் பண்ணாலும் நீ போய் தான் ஆகணும். இந்த ஆல் ஸ்டார் டோர்னமெண்ட்ல கார்டியாவை தான் நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. அவர் ஒரு பெரிய ரெக்கார்டு வச்சிருக்காரு. டாங்கோ ஆமா அவரோட ஐஎஸ் ரெக்கார்ட் என்ன? பாசு ஒரு ஈவென்ட்ல 7 ரூக்கி வருவாங்க. அந்த 7 ரூக்கியுமே கார்டியாவை தான் சேலஞ்ச் பண்ணுவாங்க. இதை கேட்டு ஏசிக்கு ஒரு மாதிரி இருக்கு. கீழ இருக்க ஹோஸ்டும் சரி நம்ம மேட்ச் ஆரம்பிப்போம். நம்ம கிட்ட வர முதல் சேலஞ்சர் டைனியர் டீமை சேர்ந்த கவ் விங் ஜே. இத பார்த்து ஏசியோ அட டைனியர் போட அடுத்த கேப்டன்ல இவன். இது கேட்டு பாசு என்னது இவனா டைனியர் போட அடுத்த கேப்டன்? இவன் ஒரு சின்ன பையன் இருக்கானே. இப்போ இங்ஜேயும் ஸ்டேஜ்ல நின்று பேசிட்டு இருக்கான். ஆனா அங்க இருந்து பேசுறதுக்கு அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனு பதறிட்டே பேசிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பேசுறது கேட்டு மத்த டீம்மேட்ல ஒரு மாதிரி சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இங்ஜேயும் ஸ்டேஜ்ல பதறிக்கிட்டு நான் சேலஞ்ச் பண்ணும்போது இவனோட கேப்டன் வாங் ஜேசி அப்படின்றான். இவன் இந்த மாதிரி பதறி பேசுறத பார்த்துட்டு அவனோட கேப்டன் மைக்க வாங்கிட்டு நான் தான் வாங் ஜேசி, இங்க இருக்கானே இங்ஜே எங்க டீமோட ஒரு திறமையான மெம்பர், அதனால இந்த சேலஞ்சை நான் ஏத்துக்கிறேன். இப்போ இந்த டோர்னமெண்ட்டுக்காகவே ஸ்பெஷலா ரெடி பண்ண சிஸ்டம்ல இவங்க 2 பேருமே விளையாட போறாங்க. கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தேவையான அளவுக்கு பவர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மேட்ச் ஆரம்பிக்குது. அந்த மேட்ச் அங்க வெளிய இருக்க ஹோலோகிராம் மூலமா எல்லா மக்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. ஆல் ஸ்டார் காம்படிஷனோட முதல் மேட்ச் டைனியர் டீமை சேர்ந்த வாங் ஜேசி vs இங்ஜே. இதுல வர ஹோலோகிராம பார்த்து மக்கள் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த மேட்சும் ஆரம்பிக்குது. 2 பேருமே ஒரே கிளாஸ் உள்ள கேரக்டர் வச்சிருக்காங்க. அவங்க 2 பேருமே விடாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த வானத்துல நடக்கிற சண்டைய மக்கள் ஆவலா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ என்ஜேவும் வாங்கிஷே ஃபாலோ பண்ணிட்டு போறான். ஆனா வாங்கிஷே திரும்பி இவனை அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்து மக்கள் வாயை பொழுதுட்டு இருக்காங்க. கேம்ல பார்த்தா வாங்கிஷே என்ஜே விடாம அடிச்சிட்டு இருக்காரு. இப்போ 2 பேருமே விடாம அடிச்சிட்டு இருக்காங்க. அதுல வர ஹாலோகிராம மக்கள் வாயை பொழுது பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து பாசும் ரூக்கி சேலஞ்ச் வர ஒரு ஷோக்கு தானே, ஏன் இந்த அளவுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க? டாங் இதை கேட்டுட்டு என்னது ஷோக்காகவா? அப்ப நிஜமாலே சண்டை போட மாட்டாங்களா? பாசும் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? ஏசியும் நான் உனக்கு சொல்றேன், இங்க நடக்கிற மேட்ச் ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரும் ஒரு கத்துக்குட்டி பிளேயருக்கு நடக்கிறது. ஒருவேளை அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர் அந்த கத்துக்குட்டியை விடாம அடிச்சானா அவனை எல்லாரும் புல்லியன் கூப்பிடுவாங்க, அவனுக்கு கொடுமைக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பிளேயர் தோத்தானா அவன் பேரு புகழ் எல்லாமே சரிஞ்சு போயிடும். அதே மாதிரி அந்த கத்துக்குட்டி தன்னோட சீனியர் அழிச்சிட்டானா அவனுக்கு நிறையவே பேர் கிடைக்கும். அதனால இந்த 2 சைடுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேலன்ஸ் மேட்சா விளையாடுவாங்க. இப்ப நான் சொன்னதை வச்சு உனக்கு புரிஞ்சிருக்கும், இதெல்லாமே ஒரு ஷோக்கு தானே. பாசு ஓ அதனால தானா டாங்கோ, ஆனா நீங்க சொன்ன மாதிரி இங்க நடக்கல. ஏசியும் இல்ல இங்க நடக்கிற சண்டை நிஜமான சண்டை. இது ஆம்ஸ்டர்டன் பாத்துட்டு இருக்கான். அட வாங் ஜேசி அந்த பையனை புள்ளி பண்ணிட்டு இருக்கான். அதுக்குன்னு ஒரு கத்துக்குட்டி இந்த மாதிரிலாம் கூட பத்த கூடாது அப்படின்றான். இது கேட்ட கேப்டன் இவன் மேட்ச் இப்பதான் ஆரம்பிச்சது, அதுக்குள்ள எதுவும் சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம வாங் ஜேசி ஒன்னும் அந்த கத்துக்குட்டியை புள்ளி பண்ணல. இந்த சைட் கேம்ல பார்த்தா இங்ஜேயும் வாங் ஜேசியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். வாங் ஜேசியும் அந்த அட்டாக் தடுக்க பாக்குறான். பார்த்தா அவனுக்கு பின்னாடி இங்ஜே அடிக்க ஆரம்பிக்கிறான். இதுல வாங் ஜேசிக்கு நிறைய டேமேஜ் போகுது.
இத லூவா பாத்துட்டு இருக்கான். நான் கனவு காண்றனா கேப்டன் வாங்க ஒரு கத்து குடி அடிச்சிட்டு இருக்கான். இதை கேட்டு சன்சாங்க சிரிச்சுக்கிட்டு அவன் தோத்தானா அவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும். பாஸ் இதை பார்த்துட்டு அட அந்த பையனுக்கு நிறைய திறமை இருக்கு. ஏசி இதை பார்த்துட்டு அவன் ஃபாஸ்டா இருக்காதான், வாங் ஜேசி அளவு ஃபாஸ்டா இருக்கான், நான் ஒத்துக்கிறேன். அவங்க சொல்லினதை பார்த்துட்டு அட என்ன நடக்குதுங்க, ஒரு செகண்ட் வாங் ஜேசி அந்த மாதிரி தான், இப்ப பார்த்தா வாங் ஜேசி மானமே போயிடும் போலயே. கேப்டன் ஈவோ உனக்கு எது வித்தியாசமா இருக்க மாதிரி தெரியல. இந்த இடத்துல ரெண்டு அக்கௌண்ட்டுமே அலையன்ஸ் இந்த ஆர்கனைசேஷன் தான் கொடுத்துச்சு, அதனால ரெண்டு கேரக்டரோட பவருமே ஒரே மாதிரி தான் இருக்கணும். இந்த சைடு ஏசியும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவன் வாங் ஜேசியோட ஸ்டூடெண்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா ரெண்டு கேரக்டருக்கும் இருக்கிற அட்டாக் டேமேஜ் ரொம்ப வித்தியாசமானது. அது ஏன் அப்படி நடக்குது? ஒருவேளை வாங் ஜேசி இந்த சைடு கேப்டன் ஈவோ அவனுக்கு கொடுத்த ஸ்கில் பாயிண்ட்ஸ் அவன் யூஸ் பண்ணவே இல்லை. உனக்கு ஞாபகம் இருக்கா இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி பவர் ஸ்லாட் கொடுத்தாங்க, ஆனா வாங் ஜேசி எந்த ஸ்கில் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணவே இல்லை. இதுக்கு டவுன் சொட்டினும் அப்போ அந்த பையனை வேறனே ஜெயிக்க வைக்கிறானா கேப்டன் ஈவோ. ஆமா அது யாருக்குமே தெரியாம பண்ணிட்டு இருக்கான் அவன். அவங்க சொட்டினும் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன் கேட்க கேப்டன் ஈவோ அந்த பையனுக்கு அவன் தைரியம் கொடுக்க பாக்குறான். இவ்வளவு பேர் முன்னாடி ஒரு பெரிய பிளேயர் தோக்கடிச்சா அவனுக்கு நிறைய தைரியம் கிடைக்கும். இவ்வளவு நேரம் சண்டை போடுறதுல அந்த பையனுக்கு என்ன உண்மைங்கிறது தெரிய வரும்னு நினைக்கிறேன். இந்த சைடு பார்த்தா வாங் ஜேசி தோக்கிற நிலைமையில இருக்கான். ஏசியும் கேப்டனையும் மனசுக்குள்ள இந்த பையனால வாங் ஜேசியை தோக்கடிக்க முடியுமா? இல்ல வாங் ஜேசி ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கான் போல. இந்த சைடு எங்கேயோட மண்டைக்குள்ள வாங் ஜேசி சொல்லி கொடுத்தா ஓடிட்டு இருக்கு, அவனுமே அதே மாதிரி அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். ஏசியும் இதெல்லாமே கரெக்டா பிளான் பண்ணி நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே இஞ்சேக்கு பப்ளிக்ல ஒரு பேர் கொடுக்கிறதுக்காக தான். இந்த சைடு கேம்குள்ள இஞ்சேவும் வாங் ஜேசி சொன்ன மாதிரியே எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். வாங் ஜேசி கொஞ்சம் கொஞ்சமா டேமேஜ் போயிட்டே இருக்கு. இப்ப வாங் ஜேசி அவன் போட்டு ட்ராப்ல மாட்டிக்கிட்டான். இதை பார்த்து மக்களும் பாய பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு இஞ்சேவும் வாங் ஜேசி சொன்னதை நினைச்சிட்டு இருக்கான். அந்த பிளாஷ்பேக்ல வாங் ஜேசியும் இந்த மாதிரி எனிமே ட்ராப் பண்ண அப்புறம் அவன் ஓட பார்த்தா நீ என்ன பண்ணுன்னு கேட்க இஞ்சேயும் அந்த பிளாஷ்பேக்ல அவங்க பிளாக் பண்ணணும் அப்படின்றான். இப்ப இஞ்சேவும் அதே மாதிரி வாங் ஜேசியை பிளாக் பண்றான். பிளாஷ்பேக்ல இஞ்சேயும் அப்புறம் கண்ட்ரோல் பண்ணுன்றான். இங்க பார்த்தா இஞ்சேயும் வாங் ஜேசியை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கான். பிளாஷ்பேக்ல வாங் ஜேசியும் அடுத்து என்ன கேட்க இஞ்சேவும் உன்னோட முழு பவர் யூஸ் பண்ணு அப்படின்றான். இங்கேயுமே இஞ்சே தன்னோட முழு பவர் யூஸ் பண்ணி ஒரு பெரிய அட்டாக் பண்றான். இதை பார்த்து வாங் ஜேசியும் சிரிச்சுக்கிட்டே தன்னோட உயிரை விடுறாரு. இப்ப அந்த மேட்ச்ல ஜெயிச்சது கோ இஞ்சே. ஏசியும் மனசுக்குள்ள வாங் ஜேசி டைனி ஹெல்ப் டீமுக்காக நீ இவ்வளவு பெரிய தியாகப்படுவேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. இது எல்லா மக்களுமே வாயை பொழுது பாத்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கூட்டத்துல ஏசியன் கைத்தட்ட அதை பார்த்து எல்லா மக்களுமே கைத்தட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வெற்றியை இங்கே வலைய நம்பவே முடியல. அவன் ரொம்ப ஷாக்ல இருக்கான். இங்கே அதை பார்த்து அந்த பிரஷர் எல்லாம் அவனுக்கு மயக்க வருது. ஆனா அவனோட கேப்டன் வாங் ஜேசி அவனை பிடிக்கிறாரு. வாங் ஜேசியுமே இங்கேயோட கையை பிடிச்சி தூக்கி காட்டுறாரு. இதை பார்த்து எல்லா மக்களுமே கொண்டாடிட்டு இருக்காங்க. வாங் ஜேசி இங்கே கிட்ட இப்போ டைனியரோட எதிர்காலம் உன் கையில இருக்கு. இதை ஈஃபான் பார்த்துட்டு இருக்கான். இங்கே நீ செஞ்சுட்ட. ஈஃபானு தான் மனசுக்குள்ள லார்ட் கிரீம் அதாச்சும் ஏசி சொந்த நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். உனக்கு நிறைய திறமை இருக்கு, நீ இன்னும் கஷ்டப்பட்டு வச்சானா உன்னோட திறமை நீ வெளியே கொண்டு வரலாம் அப்படின்றாரு. இப்ப அந்த வர்ஸ்டும் சரி அடுத்த மேட்ச் ஆரம்பிக்கலாம். நம்ம ரெண்டாவது மேட்ச்ல வரப்போறது டைனியர் டீம் சேர்ந்த ஷவ் ஈஃபான். இதை கேட்ட பாசும் என்னது ஈஃபானா இங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்க கேட்க டேங்கும் நம்ம கூட விளையாடுவானே அதே கேரக்டர் தான். இதை கேட்டு பாசும் ஓ அந்த ஃபேண்டம் டீமனா. ஈஃபான் அந்த ஸ்டேஜ்ல போயிட்டு நான் இன்னைக்கு யாரை சேலஞ்ச் பண்ண போறேன்னா குளோரியோட டாப் ஃபேண்டம் டீமன் சீனியர் லூஷியா கூப்பிட போறேன். இது கேட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்போ ரூக்கி சேலஞ்சுக்கான செகண்ட் மேட்ச் ஆரம்பிக்குது. இந்த மேட்ச்ல சண்டை போட போறது டைனியர் ரூக்கி ஷவ் ஈஃபான் வர்சஸ் குளோரியோட ஹையஸ்ட் ரேங்கிங் ஃபேண்டம் டீமன் டீம் வைடோட கேப்டன் கிரையிங் டெவில் லீ ஷான். இத டைனியர்ல இருக்கவங்க பாத்துட்டு இருக்காங்க. என்னது ஈஃபான் ஒரு கோஸ்ட் இல்லடா, அவன் அசாசினா தானே விளையாடிட்டு இருந்தான். ஈஃபானும் மனசுக்குள்ள நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க போறேன் அப்படின்றான். இப்போ அந்த மேட்ச் ஆரம்பிக்குது. ஈஃபானும் பின்னாடி போய் லூஷான் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். லூஷானு மனசுக்குள்ள டைனியர் டீமோட சீக்ரெட் வெப்பன் அவன் என்னோட இடத்த எடுக்கிறதுக்கு உனக்கு திறமை இருக்கா பாப்பான்னு சொல்லிட்டு ஈஃபானை தாக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த மேட்ச் பார்த்து அவங்க சொல்லினும் அட லூஷான் இப்படி அடிச்சிட்டு இருக்காரு, இப்படியே போனா அவன் ஈஸியா தோத்து போயிடுவானே. பக்கத்துல கேப்டன் ஏவும் கடைசி மேட்ச் பார்த்தல இதை பார்த்த எல்லா சீனியருக்குமே இப்போ ஒரு பயம் இருக்கும். அந்த மேட்ச்ல பார்த்தா லூஷானோ ஈஃபானை விடாம 23 ஹிட் காம்போ வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து டைனியர் டீமேட்லாம் அவன் நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருக்க சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்காங்க. ஏசி இந்த மேட்சை பார்த்துட்டு லூஷானோட ஃபேண்டம் டீமன் பவரே அட்டாக் ஸ்பீடு தான், ஆனா ஈஃபானோட ஃபேண்டம் டீமன் அதுக்கான ஆப்போசிட் தான். எப்ப இந்த மாதிரி ஒரு டாப் ஃபேண்டம் டீமன் கூட சண்டை போட நினைச்சானோ அப்பயே அவன் தோத்துட்டான். இப்ப அந்த மேட்ச்ல ஈஃபான் தோத்து போறான். நேர்ல லூஷான ஈஃபானை பார்த்துட்டு நம்ம தப்பா இட போட்டுமே ஓவரா பண்ணிட்டோம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஈஃபானு மனசுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சுல. அவனும் அங்க இருக்க ஸ்டேஜை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அழகான ஸ்டேஜை திருப்பி பார்க்கவே முடியாதுல. அவனை பார்த்து இஞ்சியே கூப்பிட்டுட்டே இருக்கான். ஆனா அதையுமே கேட்காம ஈஃபான் மேல ஓடிட்டு இருக்கான். இப்ப மூணாவது மேட்ச் நடக்குது. டேங்கோ வர்சஸ் கேப்டன் லின். இதை பார்த்த பாசு அவனுக்கு ரொம்ப தைரியம் தான் சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா யோசிவை காணும். ஈஃபானு சோகமா மனசுக்குள்ள 23 ஹிட் காம்போ மேல அடிச்சிருக்காருல, நான் இருக்கிறதுல ரொம்ப வேஸ்ட் இல்ல. இப்ப கேப்டன் எம்எல் கோவப்பட போறாரு, நான் அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டாகணும். இப்ப எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல சொல்லிட்டு அவனும் ரொம்ப சோகமா நடந்து போயிட்டு இருக்கான். அவனும் மனசுக்குள்ள பேட்டில் கார்டு ஏசி என்கிட்ட திறமை இருக்குன்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகளே மனசுக்குள்ள திமிர கொடுத்துச்சு. ஆனா எனக்கு அப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. பின்னாடி பார்த்தா ஏசியோட குரல் கேக்குது, உனக்கு ரொம்ப திமிர்தான்ல, உன்னோட ஃபேண்டம் டீமன் திறமையை எல்லாரும் காட்டணும் ஆசைப்பட்ட, நீ எதுக்காக அப்படி செஞ்சேன்னு எனக்கு புரியுதுதான். ஆனா அந்த மாதிரி எல்லாருக்கும் உன்னோட திறமையை காட்டுறதுக்கு நீ லூஷியானை சூஸ் பண்ணிருக்கூடாது. ஈஃபானு நான் ஒரு ஃபேண்டம் டீமன் அதனால தான் அப்படி பண்ண அப்படின்றான். ஏசி வீட்டுல நின்னுகிட்டே நீ சாதாரண ட்ரைனிங் எடுக்கிறனா லூஷியானை தேர்ந்தெடுத்துல தப்பு கிடையாது, ஆனா உன்னோட ஃபேண்டம் டீமன் திறமையை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீ அவனை சூஸ் பண்ணிக்கூடாது, அது அவனோட தப்பு. இந்த க்ளோரி கேம்லயே அவன் தான் நம்பர் 1 ஃபேண்டம் டீமன். ஆனா உன் திறமையை காட்டுறதுக்கு அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட டியூல் போட்டுருக்க, நீ அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட நீ சண்டை போடும்போது
விளையாடும் போது உங்களோட 10% திறமை கூட வெளியே காட்ட முடியாது. அதுவும் இல்லாம ஒரு ஃபேண்டம் டீமன் கிளாஸ் ஒரு டீம் பேட்டில் இருக்கும்போது கரெக்டா இருக்கும். ஆனா ஒரு 1 vs 1 மேட்ச்ல உங்களோட திறமையை வெளிக்காட்டுறது ரொம்பவே கஷ்டம். நீ ஒரு ஃபேண்டம் டீம்னா இருந்து 1 மாசம் தான் ஆச்சு, அதுக்குள்ள நம்பர் 1 சேலஞ்ச் பண்ண போயிட்ட. இதை நினைச்சு நான் என்னத்த சொல்றது? இதுக்கு ஈஃபானுக்கு ஷாக் இருக்கு. ஆமா, நான் 1 மாசம் பிராக்டிஸ் பண்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏசியு இருட்டுல இருந்து வெளியே வர அவனுக்கு ஏசியும் தான் அங்க நின்று எல்லாரும் பேசுனது தெரிய வருது. ஈஃபானை பார்த்துட்டு காட் ஏச்சு நீங்களா? ஏசியும் ஈஃபான், உன்னோட திறமை நீ சந்தேகப்படாத. உனக்கு இன்னுமே வயசு இருக்கு. இந்த மாதிரி திறமையை காட்டுறதுக்கு உனக்கு நிறையவே டைம் இருக்கு. இந்த மாதிரி வாய்ப்புகள் திருப்பி கிடைக்கும். அதுக்காக காத்துரு. க்ளோரி, நீ நினைக்கிற அளவுக்கு சிம்பிள் கிடையாது. இதை கேட்டு ஈஃபான் அழுதுகிட்டு ரொம்ப நன்றி, நான் கண்டிப்பா செய்வ சீனியர் அப்படின்றான். ஏசியோ அங்க கிளம்ப ஈஃபானோ சீனியர் என்கிட்ட பதில் சொல்லுங்க, நீங்க எதுக்காக ரிட்டையர் ஆனீங்க? ஏசியோ நானே ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருந்தேன். ஈஃபானோ அப்ப நீங்க திருப்பி கம்பேக் கொடுப்பீங்களா? ஏசியோ எனக்கு வயசாகுதுதான், ஆனா நான் விட்டு கொடுக்க போறது இல்ல. லிங் ஜானுக்கும் டாங்கோக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கு. அந்த மேட்ச் ரொம்ப சீரியஸா போயிட்டு இருக்கு. இப்ப அந்த இடத்துக்கு ஏசியோ வர பாசம் மேட்ச் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ வர ஏசியோ நான் ஸ்போக் பண்ண போன அப்படின்றான். ஆனா டாங்கோ அந்த மேட்சை சீரியஸா பாத்துட்டு இருக்கா. ஏசியோ பார்த்துட்டு இந்த காம்படிஷனை அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கே கேட்க டாங்குமே ஆமான்றா. ஏசியோ அந்த மேட்சை பார்த்துட்டு என்னது லிங் ஜான் தோத்துட்டு இருக்கானா? திருப்பியுமே ஒரே கிளாஸ் உள்ள கேரக்டருக்கு சண்டை நடந்துட்டு இருக்கு. லிங் ஜானுமே அந்த மேட்ச்ல கஷ்டப்பட்டு விளையாடிட்டு இருக்கான். லிங் ஜானா அவனுக்கு பின்னாடி பேசுறவங்க நினைச்சு பாத்துட்டு இருக்கான். அவனோட டீம் வச்சுமே கேப்டனுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, அவருக்கு விளையாடவே தெரியல அப்படின்றாங்க. லிங் ஜானுமே அதே நினைச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான். வாங் ஜெசி இதை பார்த்துட்டு லின் அப்ப அந்த மாதிரி இல்ல, அவன் ஏபிஎம் ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. அவங்க சஜனும் ஆமா அவன் தோக்கிற நிலைமையில இருக்கானே. லின்னோட ஸ்டூடெண்ட்டுமே லின் தோக்காதீங்க அப்படின்றான். ஆனா அந்த சைடு பார்த்தா லின்னு தோத்துட்டு இருக்கான். இப்ப அந்த மேட்ச்ல லின்னும் அட்டாக் பண்றான். பார்த்தா அந்த அட்டாக் மிஸ் ஆகுது. இவனுக்கு செம டேமேஜ் போயிட்டு இருக்கு. லின்னுக்கு இப்ப ஹெச்பி ரொம்ப கம்மியா இருக்கு. கடைசியில அவங்களோட கேப்டன் லிங் ஜான் தான் தோத்து போறான். லின்னும் அந்த ஜேஜே பிளேயர் கிட்ட நல்லா விளையாட சொல்ல அந்த ஜேஜே பிளேயரோ இப்ப உங்க இடம் எனக்கு சொந்தம் அப்படின்றான். இதை ஏசு பார்த்துட்டு இருக்கான். காலம் போக போக புது ஜெனரேஷன் பழைய ஜெனரேஷன் ஆக்கிரமிச்சிட்டு இருக்குல்ல. கீழே கோஸ்டும் சரி நம்ம 4வது ரூக்கி மேட்ச் ஆரம்பிப்போம். இந்த மேட்ச்ல வர போறது எக்ஸலென்ட் ஏரால செகண்ட் இயர் ரூக்கி சன்ஷாங் வர போறாரு அப்படின்றாரு. சன்ஷாங்கு என் நேரம் வந்தாச்சு அப்படின்றான். இதை பார்த்த மக்களுமே அவனை சேர் பண்ணிட்டு இருக்காங்க. கீழே இருக்க கோஸ்டும் எக்ஸலென்ட் ஏராவோட இப்ப இருக்க கேப்டன் இவர்தான். பாசும் சன்ஷாங் வரானா அப்ப அவனோட கேரக்டர் ஒன்னாட்டம் லீஃபுமே வரும்ல. அதே மாதிரி சன்ஷாங்கும் ஒன்னாட்டம் லீஃப் கேரக்டர் பக்கத்துல நிக்கிறான். இதை பார்த்த மக்களுமே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. சன்ஷாங்கும் இன்னைக்கு நான் யார் கூட சண்டை போட போறேன்னா டீம் டிரனியோட கேப்டன் ஆன் வென்சிங் கூட சண்டை போட போறேன். இதுக்கான காரணம் உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் நான் சொல்றேன், எக்ஸலென்ட் ஏராவும் டீம் டிரனியும் ரொம்ப காலத்துக்கு போட்டி போட்டுட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இந்த ரெண்டு டீம்ல இருக்க கேரக்டர் ஒன்னாட்டம் லீஃபும் டெசர்ட் டஸ்ட் அவரோட கேரக்டருக்கும் ஒரு பெரிய போட்டியே இருக்கு. அந்த போட்டியை நான் திருப்பி இங்க ஆரம்பிக்க போறேன். இது பார்த்த மக்களும் இந்த வாட்டி காம்படிஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம ஒன்னாட்டம் லீஃப் வர்சஸ் டெசர்ட் டஸ்ட் மேட்சை பார்க்க போறோம். இப்போ டீம் டிரனியோட கேப்டன் ஆனுமே அங்க வராரு. இப்ப ஸ்டேஜ் ரெடியாவ அந்த மேட்சுமே ஆரம்பிக்குது. எடுத்த உடனே சன்ஷாங் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா ஆனுமே அது ஈஸியா தடுத்துட்டு இருக்காரு. சன்ஷாங் என்ன அட்டாக் பண்ணாலும் ஆனுக்கு டேமேஜே போல. ஆனா ஆனு இப்போ ஒரு பெரிய அட்டாக் பண்றாரு. அதுல சன்ஷாங்க்கு டேமேஜ் போயிட்டு இருக்கு. சன்ஷாங்க பார்த்துட்டு க்ளோரியோட நம்பர் 1 ஸ்ட்ரைக்கர் பேருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்க. ஆனு போலி பையிலே எங்க பார்த்துட்டு இருக்க சொல்லிட்டு ஒரு பெரிய அட்டாக் பண்றாரு. சன்ஷாங் இதை பார்த்து ஒரு பெரிய ஷீல்டு போடுறா. அந்த பொக்கையில இருந்து அவன் திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனும் என்ன தப்பா இட போடாதீங்க சொல்லிட்டு திருப்பி அட்டாக் பண்றான். இந்த வாட்டி அந்த அட்டாக் ஆன் மேல விழ ஆனுக்குமே டேமேஜ் போகுது. ஆனுக்கு டேமேஜ் அதை பார்த்து சன்ஷாங்க திமிரு வருது. அவனும் சரி விளையாடினதா போதும், நம்ம சீரியஸா சண்டை போடுவோம் அப்படின்றான். இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி விட மாட்டிட்டு இருக்காங்க. அவங்க போற சண்டையில அந்த ஸ்டேஜ் சதறிட்டு இருக்கு. இத பார்த்து பாசம் அட இந்த மேட்ச் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஏசு இந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறேன். ஏசுவும் இப்ப எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அவங்களுக்கு இன்னும் கால்வாசி ஹெச்பி இருக்கு. இதை மட்டுமே வச்சுக்கிட்டு அந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. கிரிட்டிக்கலான ஹெச்பி வரப்ப யார் ஜெயிப்பான்னு உனக்கே தெரியுமே. ஏன்னா கிரிட்டிக்கலான ஹெச்பில ஒரு மூவ் பண்ணா போதும் எதிரி ஈஸியா அழிஞ்சிருவான். இந்த சைட் பார்த்தா மேட்ச்ல ரெண்டு பேருமே கிரிட்டிக்கலான ஹெச்பி இருக்கு. அந்த மேட்ச்ல யார் ஜெயிப்பான்னு யாருக்குமே தெரியல. கேம் உள்ள சன்ஷாங்கும் ஆன் வெயிசிங் நீங்க நிஜமாலே ஸ்ட்ராங் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நான் இதுல தோக்க மாட்டேன்னு சொல்ல இதை பார்த்து ஆனுமே அட்டாக் பண்றான். ஆனுமே அட்டாக் பண்ண சன்ஷாங்கும் அந்த எல்லா அட்டாக்ல தப்பிச்சிட்டு இருக்கான். டாங்கோ எனக்கு தெரிஞ்சு அவன் பொறுமையா விளையாடிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஏசியும் ஆமால என்ன ஒரு அதிசயம். இப்ப ஆனுமே விடாம தாக்கிட்டு இருக்கான். சன்ஷாங் தப்பிச்சிட்டே இருக்க ஆனுமே ஈகிள் ஸ்டாப்ங்கிற ஒரு அட்டாக் யூஸ் பண்றான். ஆனா அந்த அட்டாக்க சன்ஷாங் திருப்பி தடுத்து ரைசிங் டிராகன்ங்கிற ஒரு பெரிய அட்டாக் பண்றான். இதை பார்த்த வர்ஸ்ட் நம்ம பேட்டில் கார்டோட அல்டிமேட் மூவ் இதுதான் ரைசிங் டிராகன். இந்த மேட்ச்ல ஜெயிச்சது சன்ஷாங் சொல்றதுக்குள்ள பின்னாடி ஆன் வந்து அவன் அடிக்கிறான். பார்த்தா இந்த மேட்ச்ல ஜெயிச்சது ஆன் வுஷிங். ஆமா அங்க என்ன நடந்தது? ஏஷமும் அந்த அட்டாக் வரப்ப ஆன் தன்னோட ஈகிள் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணான். கிரிட்டிக்கல் ஹெச்பில இருக்கிறதுனால ஒரே அட்டாக்ல அந்த மேட்சை முடிச்சிட்டான். இதை பார்த்து சன்ஷாங்கால நம்பவே முடியல. இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றான். ஆனா அங்க இருக்க ரூக்கிஸ் அதாச்சும் கத்துக்குட்டிங்களை பார்த்துட்டு இப்ப வர பசங்க எல்லாருமே இந்த காலத்தை மாத்தணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு விஷயத்த நீங்க எல்லாரும் மறந்துட்டீங்க. நீங்க இன்னுமே கத்துக்குட்டிங்க தான். சன்ஷாங் நீ நல்லா விளையாட. ஒரு ஸ்கை ஸ்டேக்க பின்னாடி தடுக்கிறது அவ்வளவு சுலபம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு சில பேரால தான் செய்ய முடியும். நல்லாவே செஞ்ச. சன்ஷாங்கும் நன்றின்னு சொல்ல வரதுக்குள்ள ஆனா இதுவே ஏசியா இருந்தா வச்சுக்கோயேன், அவன் கண்டிப்பா ரைசிங் டிராகன் அட்டாக்க மிஸ் பண்ணிருக்க மாட்டான். இதை கேட்டு சன்ஷாங்க்கு இன்னும் கோருது. ஏச்சு திருப்பியுமே ஏச்சுவா இன்னைக்கு நான் அந்த மேட்ச்ல தோத்த அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நாளைக்கு நான் கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன். அந்த வருஷம் சரி அடுத்த மேட்ச் ஆரம்பிக்கலாம். இப்ப வர ரூக்கியோட பேரு யூயன். அவர் சூஸ் பண்ண போறது டீம் சம்சாரோட பெரிய பிளேயர் ஜோ ஷேகாய். இப்ப டைனியரோட கேப்டன் வாங் ஜெஷி என்ட்ரி எடுத்துட்டு இருக்காங்க. வாங் ஜெஷியும் இந்த வாட்டி இன்ஜின் அளவே போடி மாட்டான். அவனோட திறமையால ஜெயிச்சான்னு சொல்ல அங்க இருக்க இன்டர்வியூஸும் வாங் ஜெஷி நீங்க வயசா இருந்தாலும் தோத்து போயிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. நீங்க
என்ன சொல்றீங்க கேட்க வாங் ஜெஷியும் எனக்கு அதை பத்திலாம் கவலை கிடையாது. ஆனா இங்கே எங்க டைனியர் டீமோட எதிர்காலம், குளோரியோட எதிர்காலம், அவன் இந்த அளவுக்கு திறமையா வந்திருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இந்த இன்டர்வியூவை ஏஷியும் பார்த்துட்டு இருக்கான். பாஸ் வந்துட்டு நாளைக்கு காலையில மேட்ச் நடக்கும், அதனால நல்லா தூங்க அப்படின்றாங்க. ஏஷி குளோரி கேம் பார்த்துக்கிட்டே சரி அப்படின்றான். இப்படி அவனும் குளோரி கேம் பார்த்துட்டு இருக்க பின்னாடி பார்த்தா டாங்க வந்துட்டு அவள் லேப்டாப் எடுத்துட்டு குளோரி கேம் விளையாட ஆரம்பிக்கிறா. அவளும் மனசுக்குள்ள இப்ப நடந்த மேட்சை நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப விடுது பாஸும் பார்த்துட்டு என்னது நீங்க தூங்காம வந்தீங்களா, இதுக்கு அந்த ஹோட்டல் 1500 கொடுத்து புக் பண்ணோம், இதுக்கு நீங்க ஒரு இன்டர்நெட் கேஃபேல இருந்திருக்கலாமேடா, இதுக்குடா என் காசை வேஸ்ட் பண்ணீங்க சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கா. பாசு உன்னால தான் டாங்க இப்படி ஆயிட்டான்னு சொல்ல ஏஷியும் கவலைப்படாத அவன் நல்லாவே மாறிடுவா சொல்ல பாசும் சரி அவ இந்த அளவுக்கு மாறுவா கேட்க ஏஷியும் கவலைப்படாத இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தா அவ கண்டிப்பா ஒரு ப்ரோ பிளேயரா மாறிடுவா. பாசும் அப்ப இன்னும் கஷ்டப்படணும்ன்ற ஏஷியும் ஆமா இந்த கேம் விளையாட இன்ட்ரெஸ்ட் போகாம இருந்து அவனால கஷ்டப்பட்டானா கண்டிப்பா ஒரு ப்ரோ பிளேயரா மாறிடுவா. பாசும் அதுக்கு தான் சொல்றேன் இந்த கேம் விளையாடிட்டே இருக்காதீங்க, இப்படியே விளையாடினா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும்ல. ஏஷியும் கவலைப்படாதீங்க குளோரி கேம நான் இன்னும் 10 வருஷத்துக்கு விளையாடினாலுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் போகவே போகாது. இப்ப நைட் ஆகுது, திருப்பியுமே அந்த காம்படிஷன் ஆரம்பிக்குது. இதே மாதிரி பல மேட்ச்கள் போயிட்டு இருக்கு. இப்ப ஏஷிக்கு சூமுச்சாங்க போன் பண்ணிட்டு என்னது நீங்க இருக்கியா, உன்னை யாராச்சும் கம்பல் பண்ணாங்களா, ஏங்க வந்தேன்னு கேட்க ஏஷியும் கவலைப்படாத நான் இங்க ஒரு ஆடியன்ஸ் தான் வந்திருக்கேன் அப்படின்றான். சூமுச்சாங்கும் அப்படியா நான் பயந்து போயிட்டேன், சரி ஆடியன்ஸா இருக்கிறது எப்படி இருக்கு கேட்க ஏஷியும் பரவாயில்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா தான் இருக்கு அப்படின்றான். இப்ப அங்க இருக்கிறவங்களும் சூமுச்சாங் அடுத்து நீங்க தான் சொல்ல சூமுச்சாங்கும் ஆமா நீ எந்த ஏரியால இருக்க கேட்க ஏஷியும் நான் ஏரியா சீல இருக்கேன் ஏன்னு கேட்க சூமுச்சாங்கும் இல்ல நான் அப்புறமா பாத்துக்கிற சொல்லிட்டு போன் வைக்கிறா. பக்கத்துல பாசும் பைனாகுலர் வச்சு சூமுச்சாங்க பாத்துட்டு இருக்கா. சூமுச்சாங்க பார்த்தா அவ பைனாகுலர் மாட்டிக்கிட்டு ஏச்சுக்கு கை காட்டிட்டு இருக்கா. இத பார்த்து பாசு பாடு இங்க பாரியா சூமுச்சாங்க கை காட்டிட்டு இருக்கா அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கா. கீழ இருக்க கஷ்டம் சரி இன்னைக்கு நம்ம மினி கேம் ஈவென்ட் ஆரம்பிக்க போறோம். இதுல ஆடியன்ஸ்ல இருந்து 3 பேரை சூஸ் பண்ணுவோம். அந்த 3 லக்கி பிளேயர்ஸுமே ப்ரோ பிளேயர்ஸ் கூட சேர்ந்து விளையாடலாம். சரி முதல்ல வர ப்ரோ பிளேயர் எக்ஸலென்ட் டீமை சேர்ந்து உங்க எல்லாருக்குமே பிடிச்ச சூமுச்சாங். இப்ப அந்த வருஷம் இந்த ரேண்டம் நம்பர் வந்திருக்கு, இதுல இருக்க ஆடியன்ஸ் கூப்பிடுங்க சொல்ல சூமுச்சாங்கும் இந்த வாட்டி இந்த மெத்தட மாத்தோமே நானே ரேண்டமா 2 நம்பர் சொல்றேன், அதுல இருக்க ஆடியன்ஸ் கூப்பிடுங்களா அப்படின்றா. இது கேட்டா அவ என்ன பண்ண போறாங்கிறது ஏசுக்கு புரிஞ்சிடுச்சு. சூமுச்சாங்கும் இந்த வாட்டி நான் 2 பேரும் அதே இடத்துல சூஸ் பண்ற சொல்லிட்டு பாஸையும் டாங்க சூஸ் பண்றா. இது கேட்டு பாஸுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இங்க பாரு பாவம் ஏச்சுக்கு கிடைக்க வேலை அவன் பாவம் அப்படின்றா. இப்ப எல்லாருமே அவங்க இடத்துக்கு போறாங்க. ஹோஸ்டும் இந்த மேட்சோட ரூல் ரொம்ப சிம்பிள் தான், யார் அந்த டாப் ஃபர்ஸ்ட் ரீச் பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஆடியன்ஸ்ல இருக்க மக்கள் எல்லாருமே சூமுச்சாங் அவரோட கேரக்டர் டான்சிங் ரைன சீர் பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்தா பாஸ் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, நான் சூமுச்சாங்கோட விளையாட போற சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. டாங்கோ என்னோட கேரக்டர் லெவல் 40 தானே இதுல கரெக்டா இருக்காது சொல்லிட்டு வேற கேரக்டர் யூஸ் பண்றா. இப்போ அந்த மேட்ச் ஆரம்பிக்குது. எடுத்த உடனே டான்சிங் ரைட் அதாச்சும் சூமுச்சாங்க போக ஆரம்பிக்கிறா. இது பார்த்து எல்லாருமே வாய் பொந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து சூமுச்சாங்க மத்தவங்களுமே பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. டாங்கோ தன்னோட புது கேரக்டர்ல எப்படியா விளையாடிட்டு இருக்கா. பக்கத்துல பார்த்தா மத்த பிளேயர்ஸா தள்ளாடி விளையாடிட்டு இருக்காங்க. இதை பார்த்து எல்லா மக்களுமே சிரிச்சிட்டு இருக்காங்க. கீழே விழுந்தவனும் நான் பாதி தூரம் கூட போல அது கூட விழுந்துட்டா, சரி நான் விழுந்தா நீங்களும் விழுன்னு சொல்லிட்டு அவன் மத்தவங்களை தாக்க ஆரம்பிக்கிறான். அந்த அட்டாக்ல கூகோ அதாச்சும் பாசு கீழே விழுறாங்க. மேல பார்த்தா சூமுச்சாங் டாப்புக்கே போயிட்டா. சூமுச்சாங் தான் ஃபர்ஸ்ட் போனது. கீழே பார்த்தா அந்த புது பிளேயருக்கும் பாசுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. பாசு லான்ச் வச்சு ஷூட் பண்ண அவனும் ஏன் மேல படாதே ஏன் மேல படாதே சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா டாங்கோ மேல இருந்து கீழே குதிச்சு அந்த கேரக்டர் அட்டாக் பண்ண போறா. கீழே இருக்கணும் பார்த்துட்டு என்னது டீம் போட்டு அடிக்கிறீங்களா, நான் என்ன பண்றது. இதை பார்த்து எல்லா மக்களுமே சிரிச்சிட்டு இருக்காங்க. கீழே இருக்க வாசு இந்த ரூல்ல டீம் சேரக்கூடாது நான் சொல்லவே இல்லையப்பா அப்படின்றாரு. இதை பார்த்து மத்த ப்ரோ பிளேயர்ஸ்லாம் ஆனா அந்த பேட்டில் மேட்ச் நல்லாவே சண்டை போட்டுட்டு இருக்காளே அவரோட ஸ்பீட் நல்லாவே இருக்கு அப்படின்றாங்க. இப்ப அந்த கேரக்டர் ஜோன்ல மாட்ட டாங்கோ போட்டு அவனை அழிச்சிடுறா. இதை பார்த்து எல்லா மக்களுமே அவங்களுக்கு சீர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப டாங்கும் பாசும் எப்படியும் அவங்க மேல டாப்புக்கு போயிட்டாங்க. அந்த வருஷம் சூமுச்சாங் இன்னைக்கு நீங்க தான் ஜெயிச்சீங்க, நீங்க தான் சொல்ல வேண்டியது இருக்கா கேட்க சூமுச்சாங்கும் இன்னைக்கு நான் விளையாடுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்கிட்ட ஒரு பெரிய பிளேயர் ஒரு வாட்டி சொல்லிருக்காரு க்ளோரிங்கிறது தனியால் ஒருத்தர் மட்டும் விளையாடுற கேமே கிடையாதுன்னு. ஆனா இன்னைக்கு அது எப்படி இருக்குங்கிறத நமக்கு நிஜத்துல காட்டிட்டாங்க இவங்க. இப்ப டாங்கும் அவ சீட்ல உட்கார யேசுவும் சரி டாங் நல்லாச்சு கேட்க டாங்கும் ரொம்ப நல்லாச்சு. யேசு உண்மையிலே நீங்க யாரு எனக்கு நல்லாவே தெரியும். அந்த ஸ்டேஜ்ல இந்த ப்ரோ பிளேயர் நம்ம கூட விளையாடுற மூமு தானே, அது மட்டும் கிடையாது நம்ம கூட விளையாடுற ஃப்ளோயிங் ட்ரீ அவங்க ஷூட்டிங் தானே. அப்ப இதை வச்சு பார்த்தா நீங்க தான் நிஜமாலே காட் ஏச்சு தானே. ஏசுவும் ஆமா நான் தான் காட் ஏசு. நீ ஏசுங்கிறத கூகோ கிட்ட சொல்லாம சொல்ல ஏசுவும் உங்க இஷ்டம் சொல்ல டாங்கும் சிரிச்சு நீங்க யாருங்கிறத அவகிட்ட சொன்னா அவர் ரியாக்ஷன் இப்ப பார்த்தா எனக்கு சிரிப்பா இருக்கு. ஏசுவும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாதிரி சோகமாயிடுவான்னு நினைக்கிறேன். டாங்கும் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றப்ப பின்னாடி பாஸ் வந்துட்டு ஆமா என்ன வாய்ப்பு இருக்கு. டாங்கும் அதுவா அடுத்த கேம்ல நீ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு பேசியிருந்தோம் அப்படின்றாங்க. கீழே இருக்க ஹோஸ்டும் நம்மளோட 6வது க்ளோரி ஆல் ஸ்டார் வீக்கெண்ட் இன்னுமே முடியல. அடுத்து நீங்க எல்லாமே வெயிட் பண்ணிட்டு ஈவென்ட் ஆரம்பிக்க போகுது. இதுதான் ப்ரோ சேலஞ்ச் காம்படிஷன். இப்போ வரைக்கும் நடந்தது ஒரு கேம்னு சொல்லலாம். ஆனா இதுக்கப்புறம் நடக்க போறதுதான் உண்மையான சண்டையே. எங்களோட ப்ரோ பிளேயர்ஸ் இங்க இருக்க ஆடியன்ஸ உங்களை சேலஞ்ச் பண்ணுவாங்க. முதல்ல வர போற ப்ரோ பிளேயர் டீம் சம்சாராவை சேர்ந்த டூமிங். இதை மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இவதானே கேட்க அங்க இருக்கவங்க ஆமான்னு சொல்ல பார்த்தா டாங்க சூஸ் பண்ணிருக்காங்க. பாசு இன்னைக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாள் போன்னு சொல்ல மத்தவங்களும் போன சேலஞ்ச்ல வந்த பொண்ணு தானே இவ ரொம்ப அதிர்ஷ்டசாலி தான். ஏசியும் பார்த்துட்டு என்னது அதிர்ஷ்டமா இல்ல. இப்ப டாங்கும் கீழே வர அந்த வருஷம் ஆமா டாங் இந்த க்ளோரி கேம நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சேன்னு சொன்னாங்க, அது உண்மையான்னு சொல்ல டாங்கும் ஆமான்றா. இதை அவன் ஸ்டடி பார்த்துட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் தான், அதுவும் இல்லாம அவளுக்கு நிறைய திறமை இருக்கு. ஒரு நிமிஷம் ஒருவேளை அந்த டீம் சம்சாரா இவள அந்த டீம்ல எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா. இதை டைனி ஏர்போட கேப்டன் பார்த்துட்டு இருக்கான். அவனுமே டைனி ஏர்புக்கு டாங்க கூப்பிட்டுருக்கா. ஆனா டாங்கும் மத்துட்டாத. அந்த கேப்டனும் பார்த்துட்டு இது அந்த பொண்ணு தானே
இவங்க இருக்கானா அப்ப அவனும் இங்க இருக்கானா. இப்ப ரெண்டு பிளேயர்ஸ் ரெடியாவ அந்த கேம் ஆரம்பிக்குது. மேட்ச் ஸ்டார்ட் ஆக ஏட்டவனே டூமிங்கோ டேங்க் அடிக்க ஆரம்பிக்கிறான். டேங்கும் அவன் அடிக்க வரன்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கா. பார்த்தா அவளுக்கு பின்னாடி வந்து அவன் அடிக்கிறான். இப்ப டேங்கும் காத்துல பறக்க கீழே இருக்க டூமிங்கும் நான் அவங்க கிட்ட பாத்துக்கன்னு சொன்னால என்ன மனுஷன் புள்ள அப்படின்றான். அதுவும் இல்லாம காத்துல டேங்க் அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப அவனுமே ஒரு பெரிய அட்டாக் யூஸ் பண்ண டேங்க் வந்து டாஸ் பண்றா. இத பார்த்த எல்லா ப்ரோ பிளேயர்ஸ்க்குமே ஷாக்கா இருக்கு. கேம்ல டூமிங்கும் என்ன நடக்குதுன்னு தெரியல. பின்னாடி டேங்க் வந்துட்டு நீ கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பின்னாடி அடிக்க ஆரம்பிக்கிறா. இத பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. பாசம் பார்த்துட்டு ஆனா அவ ஏன் ஃப்ளையிங் டிராகன் ஃபிளாஷ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறா. ஏசிவும் எனது ஃப்ளையிங் டிராகன் ஃபிளாஷா அவளுக்கு அந்த ஸ்கில் இருக்கானே தெரியாது. பாசும் ஆமால அவளோட கேரக்டர் லெவல் 40 தான்ல. அவங்க சொல்லினும் இது பாத்தீங்களா அவ மட்டும் இப்ப ஃப்ளையிங் டிராகன் ஃபிளாஷ் யூஸ் பண்ணா அவனுக்கு நிறைய டேமேஜ் போயிருக்கும். இத பார்த்த பாசும் ஏசு டேங்க் இந்த மேட்ச்ல ஜெயிப்பான்னு நினைக்க. ஏசிவும் இந்த மேட்ச்ல ஜெயிப்பான்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம ப்ரோ பிளேயர்ஸை குறைச்சிட கூடாது. அந்த மேட்ச்ல பாரு டூமிங் டேங்குக்கு நிறைய வளைய வைக்கிறான். இப்ப டேங்குக்கும் நிறைய டேமேஜ் போயிட்டு இருக்கு. அவளுக்குமே ஹெச்பி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இப்ப டேங்கும் ஏசி சொல்லி கொடுத்தத நினைச்சு பாக்குறா. ஏசிவும் உன்னோட எதிரி நீ தோக்கடிக்கணும்னா முதல்ல உன்னோட வீக்னஸ் என்னங்கிறது உனக்கு தெரிஞ்சாவணும். பார்த்தா எல்லா அட்டாக்குமே டூமிங் தட்டிட்டு இருக்கான். இத பார்த்து டேங்க் ஷாக் இருக்கு. நான் என்ன பண்ண போறேங்கிறதே ஈஸியா கண்டுபிடிச்சிடுறான். இத பார்த்து ஏசிவும் ஷோ டேங்க் எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமா இல்ல. ஒரு ப்ரோ பிளேயர் அவ என்ன பண்ண போறேங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிருவான். இதை எல்லா டீமும் பார்த்துட்டு இருக்கு. அட அவ ஒரு நூபு தான். ஆனா அவகிட்ட நிறைய டேலண்ட் இருக்கு. அவ இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்தானா ஒரு நல்ல பிளேயராவே மாறலாம். கேம்ல பார்த்தா டூமிங் டேங்க் கலச்சிட்டு இருக்கான். அட ஓடாத புள்ள என்ன இந்த பத்தி பயமா இருக்கா நம்ம சண்டே ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கலச்சிட்டு இருக்கான். இத பார்த்து டேங்க் கோவருது. அவளுமே வேகமா அடிக்க ஆரம்பிக்கிறா. ஆனா எல்லா அட்டாக்குமே டூமிங் டாச் பண்ணிட்டு இருக்கான். இப்ப திடீர்னு பார்த்தா டேங்கோட ஸ்பீட் ரொம்ப அதிகமாகுது. இத பார்த்து டூமிங்க்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. இது அன்சர்டன் பார்த்துட்டு என்னது அவரோட ஏபிஎம் இந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா இதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்றான். கேப்டன் இவ இத பார்த்துட்டு அவகிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம இருக்கலாம். ஆனா அவளோட ஏபிஎம் ரொம்ப ஸ்பீடா இருக்கு. அந்த ஸ்பீடை வச்சுட்டு அவ டூமிங்க கொஞ்சம் கொஞ்சமா தோக்கடிச்சிட்டு இருக்கா. இத பார்த்து பாஸ் அவளுக்கு சீர் பண்ண ஏசிவும் அவ ரொம்ப புத்திசாலி தான். இந்த மேட்ச்ல அவகிட்ட என்ன குறை இருக்குங்கிறத அவ கண்டுபிடிச்சா. அது மட்டும் இல்லாம அவ குறை எப்படி சரி பண்ணலாங்கிறத அவ கண்டுபிடிச்சா. பாஸ் அவ என்ன பண்ணான்னு கேட்க ஏசிவும் ஷோட்டாங் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சுத்தமா இல்ல. அவ ஒரு பிளான் பண்ணி அட்டாக் பண்ணானா ஒரு ப்ரோ பிளேயர் ஈஸியா அவ என்ன பண்ண போறாங்கிறத கண்டுபிடிச்சிருவான். அதனால ரொம்ப யோசிக்காம அவ அட்டாக் பண்ற விதத்தையே அவ மாத்திட்டா. அவளால எந்த அளவுக்கு வேகமா தாக்க முடியுமோ அந்த அளவுக்கு தன்னோட எனிமியை விடாம தாக்கிட்டு இருந்தா. அவ ஏனோ தானு ஒரு நூபு மாதிரி அட்டாக் பண்ணாலுமே அவகிட்ட இருக்க ஏபிஎம் தன்னோட அட்வான்டேஜ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சா. இது கேட்டு பாசு அப்ப டேங்க் ஜெயிப்பான்னு நினைக்கிறியா. ஏசிவும் இல்ல. பாசு ஏன் கேட்க ஏசிவும் இவ்வளவு நேரம் சண்டை போடுறதுல அவ டயர்ட் ஆயிடுவா. இதை டூமிங் பார்த்துட்டு இருக்கான். இந்த புது பிளேயர் இந்த அளவுக்கு ஃபாஸ்டா சண்டை போட்டுட்டு இருக்காளே. ஆனா எவ்வளவு நேரத்துக்கு நீ இப்படி சண்டை போறங்கிறத நானும் பாக்குறேன். டேங்குமே தன்னால முடிஞ்ச அளவுக்கு விடாம தாக்கிட்டே இருக்கா. ஆனா டூமிங்க்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் டேமேஜ் போயிட்டு இருக்கு. இதே மாதிரி அவளும் 7 நிமிஷம் விடாம தாக்கிட்டே இருக்கா. இதை டூமிங் பார்த்துட்டு இருக்கான். என்ன நடக்குதுங்க அவ ஒரு புது பிளேயர் என்ன தோக்கச்சிட்டு இருக்கா. அவரோட ஏபிஎம் ஃபாஸ்டா தான் இருக்கு. அதுல தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அவனு தப்பிச்சுட்டே இருக்கான். திடீர்னு பார்த்தா டேங்கோட அட்டாக் இன்னுமே ஸ்பீடா போயிட்டு இருக்கு. இதை பார்த்து டூமிங்க்கு இன்னுமே ஷாக் இருக்கு. என்னது இவரோட ஏபிஎம் இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கா. கேப்டனியவும் இந்த கேம்ல அவன் மட்டும் அட்டாக் பண்ணல இவனுமே டாச் பண்ணிட்டு இருக்கான். அப்படி பார்த்தா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் டயர்ட் ஆவாங்க. இப்பதான் டூமிங்க்கு புரிய வருது இல்ல அவ ஃபாஸ்ட் ஆகல நான் தான் ஸ்லோ ஆயிட்டேன். பார்த்தா அதே ஸ்பீட்ல டேங்க் ஓடிக்க இந்த மேட்ச்ல ஜெயிச்சது ஷோ டேங்க். இதை எல்லா மக்களும் சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. பாஸுக்கு ரொம்ப சந்தோஷம். அவ நிஜமால ஒரு ப்ரோ பிளேயரை தோக்கடிச்சா சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. இப்ப டேங்க் பார்த்தா கை நடுங்கிட்டு இருக்கு. அவ்வளவு வெளியே போவ பார்த்தா திருப்பி ஒரு ரீமேட்ச் கேக்குது. அங்க வெளியே இருக்க வருஷம் சரி இந்த மேட்ச் முடிஞ்சது அடுத்த மேட்ச் போலான்னு சொல்றப்ப டூமிங் வந்துட்டு இன்னொரு மேட்ச் நான் இன்னொரு மேட்ச் போட போறேன் அப்படின்றான். இது கேட்டு டேங்கோ அப்படியா நானுமே ஒத்துக்கிறேன் அப்படின்றா. டூமிங்கும் இது ஏன் நடக்குது நான் ஒரு ப்ரோ பிளேயர் நான் அப்படி தோத்து போலாம் சொல்லிட்டு அவனு வெறியில இருக்கான். இப்ப திரும்பியுமே இன்னொரு மேட்ச் ஆரம்பிக்குது. ஆனா இந்த வாட்டி டூமிங் கோவத்தோட ஆரம்பிக்கிறான். பார்த்தா இந்த வாட்டி ஜெயிச்சது டூமிங் தான். அவனுமே நிம்மதியா மூச்சு விட திரும்பியுமே டேங்க் ரீமேட்ச் கேக்குறா. இது கேட்டு வச்சும் இது ரூல்ஸுக்கு அகைன்ஸ்டா இருக்குங்க. அங்க இருக்க மக்களும் எனது ரூல்ஸா அதெல்லாம் கிடையாது திருப்பியுமே மேட்ச் நடக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள கத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பியுமே அவங்க சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாட்டி டேங்க் ஜெயிக்கிறா. இத பார்த்து டூமிங் ஷாக் இருக்கு. எனது அவ ஜெயிச்சிட்டாளா இல்ல நான் அதை ஒத்துக்க மாட்டேன் திருப்பியுமே இன்னொரு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே திருப்பி ரீமேட்ச் கேக்குறான். இதை எல்லா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அட டூமிங் நிஜமால ஒரு ப்ரோ பிளேயரா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு அவனை கலாச்சிட்டு இருக்காங்க. இப்ப திருப்பியுமே மேட்ச் நடக்க டூமிங் ஜெயிச்சிட்டே இருக்கான். இந்த சைடு டேங்குமே ரொம்ப டயர்டா இருக்கா. இந்த சைடு மேனேஜ்மெண்ட் பார்த்தா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களும் அவங்க ரெண்டு பேரும் எப்படியாச்சும் வெளியே வரவேங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. பாசு டேங்க் சீர் பண்ண அந்த ஹோஸ்ட் வந்துட்டு நீங்க தானே ஷவுட் டேங்கோட ஃப்ரெண்டு நீங்க எங்களுக்கு ஒரு உதவி செஞ்சாகணும். இந்த மேட்ச் முடிஞ்சவனே அவளை எப்படியாச்சும் ஸ்டேஜ் விட்டு வெளியே வருவீங்களேன். இதை கேட்டு பாசும் அவங்க விளையாட ஆசைப்படுறாங்க. விளையாட ஆசைப்படுறவங்கள நம்ம விளையாட வேணும்ல. அந்த ஹோஸ்டும் அதெல்லாம் சரிதான் ஆனா இந்த ஈவெண்ட் நடக்கணும்ல. பாசும் உங்க ஈவெண்டே ஆடியன்ஸை சந்தோஷப்படுறது தானே அங்க ஆடியன்ஸை பாருங்க அப்படின்றா. அந்த ஹோஸ்ட் இந்த சைடு பாக்குறாரு. இல்ல ஆடியன்ஸுமே ரொம்ப சந்தோஷமா அந்த மேட்சை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தா டூமிங் இன்னொரு மேட்ச்ன்றான். இது கேட்ட விஷயம் இது வழங்காது சரி நானே போய் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். இந்த சைடு டாங்கு திருப்பி ரீமேட்ச் சொல்லிட்டு கிளிக் பண்ண ஏசிவும் டேங்க் கையை பிடிச்சிட்டு போது அப்படின்றான். டாங்கு ஆனா நான் ஜெயிப்பா அப்படின்றா. ஏசிவும் உன்னால ஜெயிக்க முடியும் எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் அவனாலுமே முடியும் தான். ஆனா இதுல என்ன அர்த்தம் இருக்கு உன்னால ஜெயிக்க முடியுங்கிறத நீ ப்ரூவ் பண்ண ஆசைப்பட்டனா நீ நிஜமால செஞ்சுட்ட. எல்லாருக்கும் உன்னால ஜெயிக்க முடியும் நீ காட்டிட்ட. டாங்கு இருந்தாலுமே என்னால அவனை தோக்கடிக்க முடியும் அப்படின்றா.
யோசிப்பு ஒரு விஷயத்த நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டே நினைக்கிறேன். குளோரியில எந்த கேரக்டர் கடைசி வரைக்கும் இருக்கோ அது கூட தான் நீ போட்டி போடணும். எந்த பிளேயரால கடைசி வரைக்கும் விளையாட முடியுங்கிறது இல்ல. நீ இந்த மாதிரி நிறைய மேட்ச் போறதுல நீ ஒரு சில மேட்ச் ஜெயிப்பதான். ஆனா எனக்கு நல்லாவே தெரியும் அவன் தான் நிறைய மேட்ச் ஜெயிச்சிருப்பான். கடைசியில பார்த்தா ஜெயிக்கிறது அவன் தான், நீ கிடையாது. இந்த சைடு டூமிங்கோ என்ன பொண்ணு என்ன பயமா இருக்கா, திருப்பி மேட்ச் போடலாம் அப்படின்றான். டூமிங்கோ திருப்பி மேட்ச் போடலான்னு கேட்க யோசிப்பு நடுவில் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு பதிலு நான் விளையாடுறேன் அப்படின்றான். டூமிங்கோ ஆமா நீ யாரும் கேட்க யோசிப்பும் இங்க இருக்காங்க லீட் பிளேயர், அவங்க டயர்டா இருக்காங்க, அவங்களுக்கான பேக்கப் தான் நான் அப்படின்றான். இதை பார்த்து அந்த ஹோஸ்ட் நம்மளோட செகண்ட் சேலஞ்ச் இந்த ஸ்டேஜ்ல வந்தாச்சு. ஏஷவும் டேங்க் கிட்ட அக்கௌண்ட் கார்டு கேட்க அவளும் இல்ல நான் தான் விளையாடும் அப்படின்றான். இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் சண்டை போறத எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. இத லூவா பாத்துட்டு இருக்கான். இவனோட குரல் கேட்டால எனக்கு வெறுப்பாவது, யார் இவன் சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப ஏஷுமே ரேண்டமா ஒரு மேப்பை சூஸ் பண்றான். அவங்களுமே அந்த ஸ்டேஜுக்கு போறாங்க. டூமிங் மனசுக்குள்ள நீ யாருங்கிறதுல எனக்கு கவலை கிடையாது, கடைசியில நான் தான் ஜெயிப்பா அப்படின்றான். இப்போ மேட்ச் ஆரம்பிக்குது. எடுத்த உடனே டூமிங் அட்டாக் பண்ண வரான். டாங்கோ அவன் அட்டாக் பண்ண வரான்னு சொல்ல இந்த சைடு பார்த்த ஏஷவும் உன்னோட கீபோர்ட் செட்டிங் ஒரு மாதிரி இருக்கு, ஆமா இந்த பட்டன் என்ன பண்ணு சொல்லிட்டு ஒரு நாள் அழுத்தி பாத்துட்டு இருக்கான். இந்த சைடு டூமிங் அட்டாக் பண்றான். பார்த்தா அது யோசிச்சு மேல படவே இல்ல. டாங்கோ பார்த்துட்டு இது நிஜமால நீ கணக்கு போட்டியா இல்ல ஏதாச்சும் நடக்குது அப்படின்றா. இப்ப டூமிங்கோ திருப்பி அட்டாக் பண்றான். ஏஷுவும் கீபோர்ட் செட்டிங்க நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்ப திருப்பி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்ப ஏஷு அட்டாக் பண்ணதுல டூமிங்கோ பறந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. நான் என்ன பண்ண போறேங்கிறது அவன் கண்டுபிடிச்சானா இல்ல இது ஒரு எதாச்சும் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஏஷு சண்டை போடுறத எல்லா பிளேயரும் பாத்துட்டு இருக்காங்க. வேனிஷிங் ஸ்டெப்பா யார் அவன்? இப்ப டூமிங்கோ ரொம்ப சந்தேகத்துல இருக்கான். இப்ப ஏஷு பார்த்து ஒரு பெரிய அட்டாக் பண்றான். பார்த்தா ஏஷு உடம்புக்குள்ள பூந்து போகுது. இதை பார்த்த மக்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. அங்க என்ன நடக்குது, என்ன டேமேஜ் அவனுக்கு போலையா? இன்னொருத்தனும் இல்ல அவன் அட்டாக் எங்க படும் சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி நின்னுட்டு இருக்கான் அப்படின்றான். இதை பார்த்த உடனே கேப்டன் இருக்கும் அது யாருங்கிறது புரிய வருது. கேம்ல பார்த்தா டூமிக்கு யோசிக்க கூட டைம் கொடுக்காம ஏஷுவை போட்டு தாக்கிட்டு இருக்கான். டூமிங்க்கும் நிறையவே டேமேஜ் போயிட்டு இருக்கு. அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இதை டூமிங் பார்த்துட்டு இருக்கான். இது பேலன்சிங் ஸ்டெப் ஆச்சு. இப்படியே போச்சுனா நான் தோத்துருவேனே. இதை டீம் சன்சாரால இருக்க பிளேயர் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்காக டூமிங் திருப்பி அடிக்க மாட்டேங்கிறான். அவன் எப்படி பண்ற சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அவனோட கேப்டனும் அவனால திருப்பி அடிக்காமலாம் இல்ல, அவனால திருப்பி அடிக்க முடியல. கேம்ல டூமிங்கும் சரி இவனோட அல்டிமேட் ஸ்கில் யூஸ் பண்றேன், இதை நீ தடுக்கிறேன் பாப்போ சொல்லிட்டு அவனும் அடிக்க வரான். பார்த்தா அதுமே ஏஷு தடுத்து அவனை போட்டு வெல்த் வாங்கிட்டு இருக்கான். இப்போ டூமிங்கும் காத்துல பறக்க ஏஷுவும் தன்னோட அல்டிமேட் ஸ்கில் டிராகன் பிரேக்ஸ் ரேங்க் யூஸ் பண்றான். இத லூவா பாத்துட்டு இருக்கான். இந்த சீன் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்றான். இந்த அட்டாக் டூமிங் பார்க்கறான். என்னது ஃப்ளையிங் டிராகன் ஸ்லோரா இல்ல நகரு நகரு. பார்த்தா அவனும் ஒரு அட்டாக் யூஸ் பண்ணி டாச் பண்றான். அவனும் சிரிச்சுக்கிட்டு அட நான் டாச் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு சந்தோஷப்படுறான். இந்த சைடு பார்த்தா அந்த அட்டாக் ஏஷு திருப்பி விடுறா. அந்த அட்டாக் திருப்பியுமே டூமிங் மேல படுது. இத பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கா இருக்கு. கேப்டன் நானும் இத பார்த்துட்டு யார் அந்த ஸ்டேஜ்ல இருக்கா யார் அவன் சொல்லிட்டு கோமா பார்த்துட்டு இருக்கான். இந்த சைடு பார்த்தா அந்த ஹோஸ்ட் மெயின் பண்ணி அந்த அட்டாக் பார்த்துட்டு இருக்கான். அவனும் கேமரா இந்த சைடு திருப்பங்க சொல்லிட்டு திருப்புறாங்க. இந்த சைடு பார்த்தா ஏஷு அங்க இருந்து கிளம்பியே போயிட்டான். அந்த மேட்ச்ல ஜெயிச்சது ஏஷு தான். இத கேப்டன் நானோட வைஸ் கேப்டன் பார்த்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ரைசிங் டிராகன் மூவ தனக்கேத்த மாதிரி திருப்புறது ஒருத்தரால மட்டும் தான் செய்யவே முடியும். ஷன்ஷாங் இத பார்த்துட்டு ஏஷு அது நீ தானே அங்க இருக்க வச்சு இந்த மாதிரி ஒரு மூவ பேட்டில் கார்டு ஏச்சுவால் தான் செய்ய முடியும். ஒருவேளை அங்க இருந்து நிஜமான ஏச்சுவா? இத பாஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கா இருக்கு. பாஸும் அப்ப அவன் உண்மையா தான் சொல்லியிருக்கான்ல. ஏஷுவும் ஸ்டார்டிங்ல நான் தான் பேட்டில் கார்டு ஏச்சுன்னு சொன்னதை அவங்களும் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சைடு அந்த ஸ்டேடியம்ல இருக்க எல்லா மக்களுமே ஏச்சு ஏச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாஸும் இல்ல என்னால இது நம்ப முடியல, நான் போய் பாத்தி அவனு சொல்லிட்டு அவளும் அங்க கிளம்புறா. ஏஷுவும் அந்த ஸ்டேடியம் மட்டும் வெளியே வந்துட்டான். அவனும் அட என்னை விட சீக்கிரமாவே நீ வெளியே வந்துட்டியே. வெளியே பார்த்தா சூமுச்சாங்க அவனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவளும் அத கேம் முடிஞ்சதுல நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அப்படின்றா. இப்போ நியூஸ் பார்த்தா அங்க இருக்க ரிப்போர்ட்டரும் ஆல் ஸ்டார் காம்படிஷன்ல ஃப்ளையிங் டிராகன் மூவ் பண்ணிருக்காங்க. அந்த மூவ் பண்ணது காட் ஏச்சு தான் சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படின்றாரு. கேப்டன் ஆன நியூஸ்ல ஏச்சு நான் உனக்காக இங்க காத்துட்டு இருக்கா அப்படின்றாரு. பாஸும் ஷோட்டாங்க அவ யாருங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சிச்சுல, அதனால திருப்பி வரவே மாட்டானா? எனக்கு தெரிஞ்சு அவன் வரவே மாட்டான்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம அவன் முதல் மாசம் சம்பளத்தை வாங்கவே இல்லாம. பாஸும் இதே நினைச்சுக்கிட்டு அவங்க ரூமுக்கு போறாங்க. பார்த்தா பால்கனில ஏசு அங்க நிக்கிறான். டேங்கோ ஏசுவை பார்த்துட்டு எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இங்க எதுவுமே நடக்காத மாதிரி வந்து நின்னுட்டு இருக்க. ஏசுவை என்னன்னு கேட்க பாஸ் அவன் சட்டையை பிடிச்சு என்னது என்னன்னு கேக்குறியா? எங்க கிட்ட நீ யாருங்கிறது சொல்லாம எதுக்காக நீ அங்க இருந்து ஓடி போன? சரி என்கிட்ட சொல்லு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த மாதிரி பேசுறப்ப ஏசுக்கு ஒரு மெமரி ட்ரிகர் ஆகுது. அதுல இன்னொருத்தனும் நம்ம கிட்ட இப்ப எதுவுமே இல்லாம ஆரம்பிக்க போறோம் ரெடியான்னு கேக்குறான். ஏசுவும் அதை நினைச்சுக்கிட்டு ஆமா இப்ப நம்ம எதுவுமே இல்லாம ஆரம்பிக்க போறோம்ல. இப்ப ஏஷியும் மத்தவங்களும் திருப்பி நெட் கேஃபேக்கே போயிட்டாங்க. பாஸும் நம்ம கிட்ட நிறைய திறமையான பிளேயர்ஸ் இருக்காங்க, கரெக்டா இருக்கும், நம்ம வேணா ஒரு ப்ரோ டீம் ஆரம்பிக்கலாமே. ஏஷியும் ஆரம்பிக்கலாமே அப்படின்னு சொல்ல பாஸும் நீ ஸ்டார்டிங்ல இருந்து இதை பிளான் பண்ணிருக்கல? ஏஷியும் இல்ல நான் அதை யோசிச்சு பாத்துருக்க அப்படின்றான். கோகாவும் ஒரு பாஸா இந்த டீமுக்கு நான் உன்னை கேப்டனா அப்பாயிண்ட் பண்றேன் அப்படின்றா. ஏஷிவ சிரிச்சிட்டே என்ன நீ கேப்டனா வைக்கணும்னா உன்னோட மொத்த சொத்தி நீ வித்தாகணும் கண்ணு. இது கேட்டு பாஸும் சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க. ஏஷியும் அப்ப இப்போதுல இருந்து எல்லாமே ஆரம்பிக்குதுல? பாஸும் ஆமா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்னு சொல்லலாம், அதனால இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோமே. ஏஷுவும் எனக்கு முன்னாடியே நீங்க இதெல்லாம் பிளான் பண்ணிட்டீங்களா சொல்ல பாஸும் நீ என்னதான் சொன்னாலும் நான் அந்த டீமை எல்லாருக்கும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன் அப்படின்றா. இந்த டீமுக்கு நம்ம 3 பேர் தான் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ். ஏஷுவும் நீங்க திருப்பி பாஸாவே இருந்திருக்கலாம், ஒரு ப்ரோ பிளேயர்ல உங்களுக்கு செட்டே ஆகாது. சரி அதை விடுங்க, நம்ம டீமோட பேர் என்ன கேட்க பாஸு அதுவா நம்ம டீமோட பேரு டீம் ஹாப்பி. என்ன நல்லா இருக்கா?
இதோட இந்த எபிசோட முடியுது, இந்த ஸ்பெஷல் சீரிஸும் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சீரிஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye.